புதிய வருடம் பிறந்ததை அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் எந்தளவு இருக்கிறது? அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. கடந்த 2023ஆம் ஆண்டானது நேற்று நள்ளிரவு 11:59 நிறைவு பெற்று 2024ஆம் ஆண்டு என்பது பிறந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டை எதிர்நோக்கி இருந்த தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் நேற்றைய இரவு நாம் நள்ளிரவு பார்த்தோமானால் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டாடி வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் அதிகாலை எழுந்த பொதுமக்கள் அனைவரும் மதுரையில் பிரசித்தி பெற்று இருக்கிற அழகர் கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில் உள்ளிட்ட ஏராளமான கோயில்களில் அளவுக்கு அதிகமான பக்தர்கள் அதிகாலை எழுந்தே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்சமயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதிகாலை 3:30 மணியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுவரை கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்து இருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் நீண்ட வரிசையில் காத்திருக்கிற பொதுமக்களுக்கு இங்கே தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 4 மாசி வீதிகளில் இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பொறுத்தவரையில் தீவிர பாதுகாப்பு பணியிலும் அதே போல மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு கோயில்கள் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களை பொறுத்தவரையில் ஏராளமானோர் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டுப்புடவை சாத்துவதிலும் அதே போல இன்றைய மீனாட்சி அம்மனுடைய அலங்காரம் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் இங்கே ஏராளமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற சமயத்திலும் கூட யாரேனும் நீண்ட வரிசையில் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு முதியவர்களாக இருக்கிற பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாற்று வழியில் அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருந்து வருகிறது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை என்றும் கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திருப்பரங்குன்றம் கோயிலை எடுத்துக் கொண்டோமானால் கிட்டத்தட்ட இதுவரை 30,000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்திருக்கின்றனர். அழகர் கோயிலில் கிட்டத்தட்ட இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மீனாட்சி அம்மன் தற்சமயம் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். அதே சமயம் தொடர்ந்து இங்கே பக்தர்கள் அளவுக்கு அதிகமாக வருகிற காரணத்தினால் மிகச்சரியாக மாலை 3:30 மணிக்கு நடை என்பது திறக்கப்பட்டு 9:30 மணி வரை கோயில் நிர்வாகம் என்பது செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.